HDB ஃபைனான்சியல் சர்வீஸ் இது இந்த நிறுவனத்துக்கான விளம்பர வீடியோ கிடையாது. இந்த நிறுவனத்தை பத்தி தப்பா பேசுற வீடியோவும் கிடையாது. இந்த நிறுவனத்துல நான் ஒரு லோன் வாங்கினேன். அந்த லோனுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த நிறுவனம் நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கும் போது என்ன பாடுபடுத்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் லோன் வாங்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல லோனை வாங்குறோம். நான் எதுக்காக லோன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். என்னுடைய கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். நான் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன். ஒரு டிவி மெக்கானிக் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன். டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கினேன். இதுக்காக நான் அவங்கள தேடி போல, அவங்களே தேடி இந்த மாதிரி லோன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சரின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட லோன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்தாங்க. என்னுடைய கடையை போட்டோ பிடிச்சி எல்லாம் பண்ணி மேனேஜர்லாம் எல்லாம் ஓகே பண்ணி லோனு சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபாய் லோனு சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேன்னு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லோனுக்கான இஎம்ஐ எவ்வளோனா 3 வருஷத்துக்கு 9,700 ரூபாய் கட்டணும். இதுதான் அந்த லோனுக்கான இஎம்ஐ. ஓகேன்னு சொல்லி நானும் கட்டிக்கிட்டு இருந்தேன். லோனை நான் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நான் பணத்தை போடணும். இவங்க மாசம் 4ஆம் தேதி இஎம்ஐ அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. சப்போஸ் நான் பணத்தை போடலைன்னா செக் பவுன்ஸ் விழுந்துரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எனக்கும் தெரிஞ்சதுதான். நான் அதுக்கெல்லாம் ஓகே சொல்லி சைன் பண்ணிட்டு தான் நான் லோனை வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் மாசம் கரெக்டா லோன் அமௌண்ட்டை போட்டுருவேன். அவங்களும் எடுத்துக்குவாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 12 மாசம் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. 12 மாசத்துல இருந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, டாப் அப் வாங்கிக்கோங்க, உங்க லோனை டாப் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு இப்போதைக்கு டாப் அப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டாப் அப் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. நான் 13வது மாசம் லோன் கட்டி முடிச்சப்ப எனக்கும் தேவைப்பட்டுச்சு அந்த டாப் அப் அமௌண்ட். ஏன்னா என்ன மட்டும் நல்லவனா காமிச்சுக்க கூடாதுல, எனக்கும் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. உடனே நான் சரிங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் பண்ணேன். அப்ப நான் இதுவரைக்கும் லோன் கரெக்டா கட்டிட்டேன் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில அவங்களும் எனக்கு தேவையான சில பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. அதாவது என்னுடைய கடைக்கு நான் வாடகை கடையில இருக்கேன். அந்த கடைக்கு ஒரு பத்திரம் மாதிரிலாம் ரெடி பண்ணி எனக்கு உண்டான லோனை சேங்ஷன் பண்ணாங்க. இப்ப அந்த லோனோட அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.25 லட்சம். இது டாப் அப் லோனுங்கிறதுனால எனக்கு கைக்கு வந்தது ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே நான் கட்ட வேண்டியதை கழிச்சுக்கிட்டு தானே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கழிச்சுக்கிட்டு இந்த 3.25 லட்சம் லோனை எப்படி நான் கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு மாசம் 15,000 ரூபாய் நான் கட்டணும். அதாவது 15,000 ரூபாய் கிட்ட நான் கட்டணும் 3 வருஷத்துக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், எனக்கு அதை பார்த்த உடனே 3 வருஷத்துக்கு போடாதீங்க சார், 4 வருஷத்துக்கு இல்ல 5 வருஷத்துக்கு போட்டு கொடுங்க. அப்பதான் எனக்கு இஎம்ஐ அமௌண்ட் 10 இல்லைன்னா 12ன்னு வரும். அப்ப நான் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க லோன் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சொல்றீங்க, அப்படிலாம் எங்க ஆபீஸ்ல வழக்கமே கிடையாது, 3 வருஷம் மட்டும்தான் லோனு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம் லோன் சாங்ஷன் ஆயிருச்சுங்கனால என்னால வேண்டான்னு விடவும் மனசு இல்ல. ஏன்னா என்னுடைய லாகின் ஃபீஸ் எல்லாமே போயிடும். அப்ப நான் என்ன பண்ணேன், சரின்னு லோனை வாங்கிட்டேன். அதனால நான் அவங்கள தப்பு சொல்லல, எனக்கும் தேவைப்பட்டுச்சு, நான் லோன் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் கரெக்டா கட்டிட்டு வந்தேன். 7வது மாசம் 6 மாசம் கரெக்டா கட்டினேன். அதாவது அக்கௌண்ட்ல போட்டு கரெக்டா கட்டிட்டு இருந்தேன். 7வது மாசம் நான் அக்கௌண்ட்ல பணம் போறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. அப்ப செக் பவுன்ஸ் விழுந்துருச்சு. அப்ப நான் அக்கௌண்ட செக் பண்ணப்ப அதுக்குள்ளயுமே ஒரு 2 நாள்லயே 3 தடவை செக் பவுன்ஸ போட்டாங்க. 3 தடவை போட்டாங்களா 2 தடவை போட்டாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. அப்ப என்னுடைய அக்கௌண்ட் ஏற்கனவே பேலன்ஸ் கம்மியா இருந்ததுனால மைனஸ்ல போய் விழுந்துடுச்சு. மைனஸ்ல அக்கௌண்ட் விழுந்ததுனால நான் மாசம் 15,000 HDBக்கு லோனை ரெடி பண்ணி கட்டுறதே பெரிய டாஸ்க் எனக்கு, அந்த அமௌண்ட்டை ரெடி பண்றதே. அப்ப நான் இந்த மைனஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து பேங்க்ல போட என்னால முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், நான் இனிமே ஜிபேல கட்டிடுறேன், உங்களுக்கு என்னுடைய அக்கௌண்ட் மைனஸ்ல விழுந்துட்டு போகுது, நான் இனிமே ஜிபேல கட்டிடுறேன்னு எப்பனா அந்த மாசத்தோடைய 20ஆம் தேதிக்கு மேல அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு, அதாவது ஆபீஸ்ல எனக்கு லோன் வாங்கி கொடுத்ததுல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி சொன்னேன். ஓகே சார், நீங்க ஜிபேல கட்டிருங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், நான் மந்த்லி லோனை ஜிபேல கட்டிட்டு வரேன், நான் கடைசியா அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் கட்டி
கணக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு கடையில ரொம்ப வேலை டல் ஆகி போச்சு. நான் வாங்கின ஒரு மிஷினரி ஃபால்ட் ஆகி போச்சு. அதனால நான் மேற்கொண்டு லோன் கட்ட முடியல. அப்ப நான் என்ன பண்ணேன், இவங்களுக்காகவே நம்ம லோன் வாங்கியிருக்கோம், கரெக்டா கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் டாக்ஸி டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன். அப்ப நான் வேலைக்கு சேர போகும்போது 26ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ இருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட எப்படி 1ஆம் தேதியே சம்பளம் வாங்க முடியாது. அதனால என்ன பண்ணேன், மாசம் எனக்கு 26ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருங்கன்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதுக்கு நான் சொன்ன காரணமும் HDBல லோன் வாங்கியிருக்கேன். அதனால நான் மாசம் பணத்தை கட்டி ஆகணும். 4ஆம் தேதி கட்ட வேண்டிய லோனை நான் 25ஆம் தேதியாவது கட்டிடுவேன். நீங்க மாசம் 25ஆம் தேதி எனக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் வேலைக்கு சேர்ந்தேன். அவரே மாசம் 27ஆம் தேதி எனக்கு சம்பளத்தை கொடுப்பாரு. அப்படி இல்லாட்டி 28ஆம் தேதி கூட சம்பளத்தை கொடுப்பாரு. அப்ப நான் வாங்கி மாச கடைசியில அந்த லோன் அமௌண்ட்டை ஜிபேல கட்டி கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா, எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தனியா ஆட் ஆயிட்டு இருக்கும். அதை நான் கடைசியா க்ளோஸ் பண்ணிக்குவேன். அது என்னுடைய பிரச்சனை. ஆனா இதே மாதிரி 14 மாசம் நான் கரெக்டா கட்டிட்டேன். 15வது மாசம் 13 மாசம் கரெக்டா கட்டிட்டேன். 14வது மாசம் எனக்கு இந்த நெஞ்சு கிட்ட ஒரு மாதிரி குத்தலா வலிச்சுது. சரின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுல ஒரு வாரம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்ல, கடவுள் செயல்ல. ஒரு வாரம் நான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரு வாரம் ரெஸ்ட்ல இருக்கனால என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. அப்ப நான் உடனே ஆபீஸ்ல எனக்கு லோன் வாங்கி கொடுத்தவருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாசம் என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. எப்பனா 28 தேதிக்கு மேல சொல்றேன், என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. அதனால நான் அடுத்த மாசம் அமௌண்ட்டை முடிஞ்ச அளவு சீக்கிரமா கட்டி விட்டுறேன் இந்த மாசம். அப்ப எனக்கு இந்த ஒரு மாசத்தை மட்டும் பெண்டிங்ல வைங்க, நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் கட்டுவேன் பாத்தீங்களா, அப்ப இதையும் சேர்த்து கட்டிடுறேன். எந்த காலத்திலயும் உங்க பணத்தை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் இல்லாம என்னால 15,000 கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். அதனால நீங்க என்னுடைய லோனை ஆல்ரெடி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஒரு வருஷத்தை சேர்த்து போட்டு லோன் அமௌண்ட்டை குறைங்க, வட்டி போனாலும் பரவாயில்ல, எனக்கு லோன் அமௌண்ட்டை குறைச்சு ஒரு 10,000 கட்டுற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்க ஆபீஸ்ல அந்த ரூல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு விட்டுட்டேன். அப்பையும் நான் ரெடி பண்ணி மாசம் 30ஆம் தேதி 29ஆம் தேதி இப்படி ஜிபேல லோன் அமௌண்ட்டை கட்டிட்டு இருந்தேன். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே அந்த ஒரு மாசம் கட்ட முடியல. அதுக்கு அடுத்த மாசம், அதாவது மே மாசம் கட்டி, அந்த ஸ்கிரீன்ஷாட் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. மே மாசம் இந்த லோனை கட்டியிருக்கேன், 15,000 கட்டியிருக்கேன். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஜூன் மாசம். இந்த வீடியோவை நான் இன்னைக்கு 29ஆம் தேதி ஷூட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோ ஒருவேளை நான் 2 நாள் கழிச்சு ஷூட் பண்ணா நான் தான் லோன் கட்டலாங்கிற மாதிரி ஆயிரும். நான் இன்னைக்கு லோன் கட்டியிருப்பேன். அப்ப என் மேல எந்த தப்பும் இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க நான் கரெக்டா லோன் கட்டிட்டு இருக்கும் போதே, இங்க பாருங்க, இதுல 15 EMI கிளியர் பண்ணிருக்கும் போதே என்னுடைய கடைக்கு போய் என்னோட அம்மாவும் அப்பாவும் கடையில இருக்கும் போது அவங்கள தரக்குறைவா பேசி, உன் பையன் லோன் கட்ட மாட்டானா அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எனக்கு லோன் வாங்குறப்ப கையெழுத்து போட்டாங்க பாத்தீங்களா, ஒரு 3 பேர் அவுட்டர் பர்சன்ஸ் கையெழுத்து போட்டிருப்பாங்க, நாமினி மாதிரி. சாரி, நாமினி கிடையாது, இந்த பையனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்களா, அவங்களுக்குலாம் கால் பண்ணி அவன் ஒரு ஃப்ராடு, அவன் லோன் கட்ட மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சென்னையில இருந்து டெல்லியில இருந்தெல்லாம் கால் வந்திருக்கு. அவன் லோன் கட்ட மாட்டானா, உங்களை கட்ட சொல்லிட்டான், நீங்க தான் இனிமே கட்டணும் அப்படின்லாம் ரொம்ப மிரட்டி இருக்காங்க. எங்க கடைக்கு போய் கடையை சீல் வைக்க போறோம் அப்படின்லாம் மிரட்டி இருக்காங்க. அதாவது நான் இது வரைக்கும் லோன் கட்டாதவங்கள மிரட்டி பார்த்திருக்கேன். கரெக்டா 15 இஎம்ஐயும் பாஸ் பண்ணிருக்க ஒருத்தனை எதுக்கு தேவையில்லாம மிரட்டணும்? எனக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் முன்விரோதமா? இல்ல நான் நல்லா வாழ்றது அவங்களுக்கு பிடிக்கலையா? எதனால இப்படி பண்ணாங்க? HDB ஃபைனான்சியல் சர்வீஸ் எதனால அப்படி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு இதுவரைக்கும் சத்தியமா தெரியல. ஒரு லோன் கரெக்டா பாஸ் கட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தரை போய் எதுக்காக இவங்க மிரட்டினாங்க அப்படிங்கறத இவங்க தெளிவுபடுத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லாம நான் சொன்னதுக்கு, அதாவது நான் என்னோட EMI அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சு ஒரு வருஷத்தை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்களுடைய ரூல்ஸ்ல இடம் இல்லையா. ஆனா ஒரு ஆள் இல்லாத, அதாவது அந்த அமௌண்ட் கட்ட வேண்டிய ஆள் அங்க இல்ல, அந்த கடையில போய் அங்க இருக்கிறவங்கள மிரட்டுறதுக்கு இவங்களுடைய சட்டத்திட்டத்துல, அதாவது இவங்க HDB ஃபைனான்சியல் சர்வீஸோட சட்டத்துல இடம் இருக்கா? இப்ப இது என்ன பழக்கம்? படிச்சவங்க நடந்துக்கிற மாதிரி இவங்க யாருமே நடந்துக்கல. ரொம்ப கேவலமான ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டிருக்காங்க.
எங்க அம்மா கிட்ட போய் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து நீ லோன் கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்னத்த லோன் கட்டணும்? எல்லா இஎம்ஐ நான் கட்டியிருக்கும் போது எங்க அம்மா என்ன லோன் கட்ட முடியும்? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே தெருவே ஒண்ணு கூடி இதை கேட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த பையன் பண விஷயத்துல ரொம்ப பேடு போல, யாருக்குமே லோன் கட்டல போல, இந்த பையன் அந்த ஹெச்டிபி லோனை வாங்கி 1 மாசம் கூட கட்டல போலன்னு தானே நினைப்பாங்க. நான் 1 மாசம் கூட விடாம கட்டியிருக்கவனை இவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க. இப்ப இவங்க பண்ண வேலையில, இந்த ஹெச்டிபி ஊழியர்கள் பண்ண வேலையில எங்க அப்பாவுக்கு ஹார்ட் பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. அவரு நெஞ்ச பிடிச்சிட்டு உக்காந்துட்டாரு. எங்க அம்மா அவமானப்பட்டுட்டாங்க. இப்ப நான் வந்து எப்படி இந்த லோனை கட்டுவேன் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் எப்பவுமே மாச கடைசியில லோனை கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப இவங்க பண்ண இந்த மன உளைச்சல்னால நான் 2 நாளா வேலைக்கு போகல. எப்படி நான் இவங்க லோனை கட்டுறது? நீங்க கேட்கலாம், வேலைக்கு போகலாம், உனக்கு நேரம் இல்ல, ஆனா வந்து வீடியோ பண்ண நேரம் இருக்கான்னு ஒரு சிலர் கூட கேட்கலாம். ஆனா வந்து இந்த வீடியோக்கள் நான் பதிவிடுறதுமே இவங்களுக்காக தான். இந்த ஹெச்டிபிக்கு லோன் கட்டணுமே, ஏதாவது இது மூலயமா ஏதாவது நமக்கு $1 $2 இப்படி சேர்ந்து ஏதாவது வந்துச்சுன்னா இதை வச்சு லோன் கட்டலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ கூட டைம் கிடைக்கிறப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் இருக்கும் போது கரெக்டா என்னோட இஎம்ஐ கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறப்ப இவங்க வந்து என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எங்க கடையை வந்து எல்லாரும் முன்னாடி இந்த கடையில இருக்கவங்கலாம் வந்து பணம் கட்ட மாட்டாங்க போலன்னு நினைக்க வச்சது மிகப்பெரிய தவறு. நான் வந்து லோன் எப்படி கட்டுவேன்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப எனக்கு மன உளைச்சல் ஆயிருச்சு. 2 நாளா நான் வேலைக்கு போகல. எப்படி இந்த மாசம் நான் லோன் கட்டுவேன்? இப்ப என் கையில வெறும் 5000 தான் இருக்கு. நான் மீதி 10,000 எப்படி ரெடி பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். என்னை வந்து செயல்பட விடாம பண்ணதுக்கு காரணம் இவங்க தான். இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிட்டு இருக்க நேரம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜூன் மாசம் 29ஆம் தேதி மதியம் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். எதனாலனா டைம் தெரியணும்ல உங்களுக்கு, அதுக்காக. ஏன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு இது ஒரு பிரச்சனை பெருசாகலாம், மீண்டும் அவங்க கடைக்கு வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்த முயற்சிக்கலாம். அப்ப வந்து யாரு மேல தப்பு இருக்குன்னு மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பதிவிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பேங்க் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஹெச்டிபி நிறுவன ஊழியர்கள் கிட்ட கேள்வி கேளுங்க. எங்களுக்காக நீங்க கேளுங்க. இவங்க வந்து என்னை கடையில அசிங்கப்படுத்திட்டு நான் போன் பண்ணி பேசினா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வாங்க, நீங்க ஆபீஸ் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அசிங்கப்படுத்துறது எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு கூப்பிட்டு பேசுறது ஆபீஸ்குள்ள வச்சு பேசுவாங்களா? அப்ப வந்து என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் வந்து ஒரு லோன் வாங்கினேன், 13 மாசம் கரெக்டா கட்டினேன், டாப் அப் பண்ண சொன்னாங்க, டாப் அப் பண்ணி 15 மாசம் கரெக்டா கட்டியிருக்கேன். ஆனாலும் என்ன வம்புக்கு இழுத்து சண்டை போட்டு என்னைய லோன் கட்ட விடாம பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த ஹெச்டிபி ஊழியர்கள் பண்ண வேலை. எனக்கு ஏதாவது நடந்தா எனக்கு வந்து இவங்களால ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. இவங்க பண்ண வேலையில என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேங்கிற மாதிரி எனக்கு மன உளைச்சலாவே இருக்கு. எங்க அப்பாவும் முடியாம படுத்து கிடக்குறாரு. எங்களுக்கு ஏதாவது நடந்தா இந்த ஹெச்டிபி பைனான்சியல் சர்வீஸ் கரூர் பிரான்ச் தான் காரணம். மக்களே நீங்களே பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு. இது மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டீங்கன்னா வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். தெரிஞ்சாதான் வந்து ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்டாதான் இதுக்கான பதில் கிடைக்கும். தயவு செஞ்சு வந்து சொல்லுங்க. யாராவது பெரிய அதிகாரிகள் இருந்தா இதுக்கு தயவு செஞ்சு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுங்க. தேங்க்யூ.